My daughter and my son, they both went and met MS Dhoni sir on a stage. அப்போ சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பான். முடிஞ்ச அந்த வீடியோ பாருங்க. இந்திரன் சார் he still has that innocence. அந்த அமைதியும் அந்த ஒரு இன்னசென்ஸும் வந்து அவர்கிட்ட இன்னுமே இருக்கு. இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் பல படங்கள் பண்ணியிருப்பாரு. எனக்கு கேரவேன் இருக்கா, எனக்கு கொடை கொடுத்தாங்களா, எனக்கு தண்ணி கொடுத்தாங்களா, எனக்கு சாப்பாடு வந்துச்சா, எனக்கு எங்க உட்கார வைக்கிறாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாரு. ஆனா ஒரு சீன்ல வந்து நின்னார்னா அவரை யாரையும் ஜெயிக்கவே முடியாது, அவர் அடிச்சுக்கவே முடியாது. He had abundance of energy. He's a wonder. He surprises you every time. என்ன சீன் கொடுத்தாலும் சரி, எத்தனாவது டேக்கா இருந்தாலும் சரி, ஒரு 200 பேர் இருந்தாலும் சரி, அவர் தனியா தெரிவாரு. எங்கிருந்து அந்த எனர்ஜி எடுத்துட்டு வருவார் அப்படின்னு தெரியல, எங்கிருந்து அந்த பவர் எடுத்துட்டு வருவாருன்னு தெரியல. அட் திஸ் டைம் நானும் அவரும் சேர்ந்து தான் வந்து நேஷனல் அவார்ட் வாங்கினோம். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா he is defined who he is. I think ஆரம்பத்துல அவர் இந்த கேரக்டர்ஸ்லாம் வேற, அதுக்கப்புறமா வந்து விடாமுயற்சியா வந்து அவர் என்னோட அடையாளம் இது கிடையாது, திஸ் இஸ் நாட் மீ. நான் வந்து ஒரு டெய்லரா என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கலாம், காஸ்டியூமரா இருந்திருக்கலாம், பட் ஒரு ஆக்டரா என்னோட வாழ்க்கை இதோட மட்டும் நின்றக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி அவரை ரீஇன்வென்ட் பண்ணி அதை ஒரு ஹாஃப் பிளைண்டா வந்து ஒரு த்ரில்லர் ஒரு கில்லர் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ்ல பார்த்தாலே வந்து மறந்துற மாதிரி இருக்கும். So he's been an inspiration for me on this set, and again to see him go back and I think ஒரு 7th standard exam இப்ப மறுபடியும் எழுதிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அமேசிங். அவர் லைஃப் மெமரிஸை வந்து பண்ணிக்கிறதும், அவரை ரீடிஃபைன் பண்ணிக்கிறதும், ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறதும் வந்து I think we all should take him as an inspiration. My respects to him here today from the stage, and அவர் கூட இன்னும் நிறைய படங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு நான் இங்க இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றபடி RJP, my director, I've said this before, எல்லாமே வாழ்க்கையில வந்து ஒரு ரோல் தான் பண்ண முடியும், பட் he is again defined what you can be every time. ஒரு ப்ரொஃபஷனலையும் வந்து அதுல பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்காரு. RJ பாலாஜி அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல ஒரு முக்கியமான படமா இதை நான் பார்க்குறேன். இது வரைக்கும் ஒரு 4-5 years முன்னாடி பண்ண படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். First half will be emotional courtroom drama, and second half will have multiple theater moments. நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி, கை தட்டுற மாதிரி, ரசிக்கிற மாதிரி பல மூமெண்ட்ஸ் வந்து I think Nomi has created and it has worked well. அவரோட கோரும் அதுதான். எமோஷனலா இருக்கிற சீனும் ரொம்ப உண்மையா இருக்கும், ஒரு லாஃப்டர் இருக்கு, ஒரு சிரிப்பு இருக்கு, தியேட்டர் வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும்னா அதுலயும் வந்து ஒரு 100%